உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாருங்க மாமா, இவ என்னென்ன சொல்றான்னு பாருங்க. நான் இந்த வீட்ல ஒருத்தி இல்லையா மாமா? இத்தனைக்கு உங்களை கட்டிக்கணுங்கிறதுக்காக இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தவ மாமா. என்ன பத்தி இவ இப்படி பேசிட்டா? அண்ணா, ஜனனி இந்த மாதிரி பேசுறதை நீ கண்டிப்பா தடுத்தாகணும். அவங்க பேசுறதை எங்களால பொறுத்து போக முடியாது. இவங்க நம்ம குடும்பத்தை பிரிக்க பாக்குறாங்க அண்ணா. அண்ணா போடுங்க, அவங்கள 2 போடு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சுமதியை கடத்திட்டு போய் அவ கையில இருந்து தாலிய பறிச்சது உங்கள யாரு? அந்த நீதிமான், நியாயமான் யாரு? சொல்லுங்க. ஒரு குடும்பத்தை பிரிக்காம சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுற நீங்க தான் சொல்லணும். சுமதியா? அவங்க கையில தாலியா? எனக்கு அப்படி யாரும் தெரியாதுன்னு. நான் யாரையும் அப்படி கவனிக்கல. அப்போ உண்மையே சொல்ல மாட்டீங்க. அதான் ஜனனியை மாட்ட வச்சு அசிங்கப்படுத்தணும்னு என்ன வேணாலும் பண்ணுவீங்க. கீழ்த்தனமா கூட நடந்துக்குவீங்க. அண்ணா அப்படிலாம் இல்லண்ணா. ஏன் நான் இப்படி எல்லாம் பேசுறேன்? ஜனனியை அவமானப்படுத்த நினைக்கிறதும் அசிங்கப்படுத்த நினைக்கிறதும் எனக்கும் சேர்த்து தானே. அப்படின்னா நான் நல்லா இருக்க கூடாது, இதுதானே உங்க மனசுல இருக்கிறது? அண்ணா அந்த மாதிரி நினைச்சு நாங்க எதுவும் பண்ணலண்ணா. அப்படியா? கோயில்ல தாலியை பிரிச்சு போடுற சமயத்துல ஊர்க்காரங்க முன்னாடி என் பொண்டாட்டி கழுத்துல தாலி இல்லைன்னு தெரிய வந்தா முதல்ல அசிங்கப்படுறது யாரு? நான் தானே? அவ என் பொண்டாட்டி. எல்லாரும் என்னதான் பாப்பாங்க, என்னையதான் கேட்பாங்க. என் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா? அண்ணா அது நாங்க அப்படி எதுவும் செய்யலண்ணா. எனக்கு எல்லாம் தெரியும். இதுக்கு மேல இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்க ஜனனிக்கு செய்யறது நாளைக்கு பார்த்துக்கோங்க. இதையும் மீறி நீங்க ஏதாவது தப்பு செஞ்சா அப்பாட்ட சொல்ல வேண்டியது வரும். இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். கிளம்புங்க. ஓ தேங்க்யூ சிவா. தேங்க்ஸ் சொல்ற நேரத்துல லவ் யூன்னு சொல்லியிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப. அந்த ஒரு வார்த்தைக்காக நான் எவ்வளவு வெயிட் பண்றேன். அது உனக்கு புரியுதா ஜனனி? என்னால சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. நான் எனக்கு ரொம்ப அவஸ்தையா இருக்கு ஜனனி. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க ஐயா. அவனை ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சிடலாம். ஜென்மத்துக்கு அவன் வெளியில வராத மாதிரி நாங்க பாத்துக்கிறோங்க ஐயா. இன்ஸ்பெக்டருங்க எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு. இருங்க ஐயா, நான் கால் பண்றேன். என்னையா? சார், ராசையா வந்திருக்காங்க, உங்களை கேட்டாரு. அப்படியா? ஆமாங்க ஐயா. இப்ப எங்க இருக்காரு? ஸ்டேஷன்ல தாங்க ஐயா இருக்காரு. ஐயாவை அங்கே இருக்க சொல்லு, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க ஐயா, ஓகேங்க. ஐயா, இன்ஸ்பெக்டர் ரிட்டர்ன் வரேன்னு சொல்லிட்டாரு. 5 நிமிஷம் தான் ஐயா, வெயிட் பண்ணுங்க. ஐயா, டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா ஐயா? யோ, கொஞ்சம் வெளியேறியா, கூப்பிடுறேன். சரிங்க சார். என்னையா சொல்றீங்க? ஆமா. யோ ஏட்டையா,
எஸ்ஐ வர சொல்லி. சரிங்க சார். சார். தாஸ் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சா? இல்லைங்க சார். இல்ல போட வேணாம், அவனை அனுப்பிடுங்க. ஏன் சார்? யோ கேள்வி எல்லாம் கேட்காத, சொன்னதை செய். அவனை விட்டுரு, அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க சார். சரி, அப்ப நான் வரேன். சரிங்கய்யா, தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. வாங்க. ஏய், ராசையா உன்னை விட சொல்லிட்டாரு, கிளம்பு. ஆனா உன் கண்டை இன்னும் தீரல. இப்போதைக்கு ஐயா சொல்லி நீ போற. போ. வண்டி எடுறா. அது எப்போ படம் போட்டது? நேத்து நைட்டு போட்டது. ஆ. செங்கல் வெந்திருக்கும், கிட்ட போக முடியல, அனல் அடிக்குது. புரியுது. இதெல்லாம் எப்படி முன்னாடியே ஏத்திருப்பீங்களா? அதை பிரிச்சு அடிக்கிட்டதும் ஏத்த வேண்டியதுதான். சரி. ஐயா நாங்க என் ஊர் சார், சாப்பிடுறோம். ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிப்பா, நாளைக்குள்ள லோடு வரணும். ஆமா. ஒரு நிமிஷம், ஒரு கால் வருது, பேசிட்டு லைன்ல வரேன். சொல்றா. அண்ணே, சிவா வந்திருக்காரு. எங்கடா? சிங்கிள் சொல்ல இல்லையா? கூட அவர் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. ஓ, அங்கேயும் வந்துட்டாங்களா? சரி சரி சரி, விடு, பார்த்துப்போம். ஏதாவது டைம் பாஸ்க்கு வந்திருப்பாங்க. நல்லா சுத்தி காமி. சரிண்ணே. வாய்ப்பு கிடைச்சா திரும்ப வராம பாத்துக்க. முடிஞ்சா அந்த 2 பேரையும் அங்கேயே முடிச்சது. சரிண்ணே சரிண்ணே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.